சரிப்பா, நீங்க மும்மொழி ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? என்ன அது? எங்க தலைவர் எதிர்ப்பு தான்க்கா. ஆனா அவர் பர்சனலா எங்களுக்கு அட்வைஸ் சொல்றாரு, நீ மொழி எல்லாமே கத்துக்கோ, இந்திய நாட்டு மொழி தான் இல்ல வெளில கூட நீ கத்துக்கோன்னு. அப்பவும் அவர் அதுக்காக ஒரு புத்தகம் எழுதுறாரு. அலபித்தி அபிபோ அலபித்தி அபிபோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது? என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் ஒரு சமூகம் ஒடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய அநீதிக்கான குரல் வந்து இந்த இடத்துல எழும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல அந்த அரபிக்ல அவர் சொல்லியிருக்காருக்கா. அந்த மாதிரி அது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, புது மொழியை கூட நீங்க உருவாக்கலாம், இந்த இருக்க மொழி தான் கத்துக்கணும்ல, புது மொழியை கூட நீங்க உருவாக்கி பண்ணலாம் அது அப்படின்னு. எப்படி உருவாக்குனீங்க? ஓஎன்ஜி பொண்ணு, ஐஎல்பி கண்ணு, அந்த மாதிரி ஒரு புது வார்த்தைகளை நீங்க உருவாக்கி மொழியை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காருக்கா. அது நீங்க இப்போ நீங்க புது விஷயம் தெரிஞ்சுக்கிற நல்லதா இல்லையா? நல்லது. அதுதான் அவங்க சொல்றாரு எங்களுக்கு. சரி, புரியுதுங்களா? ஒரு நிமிஷம்ப்பா. பேசுங்க. ஹலோ மா, இன்டர்வியூல இருக்கம்மா, சும்மா கல்யாணம் பேசிட்டு இருக்காதம்மா, டார்ச்சர் பண்ணாதம்மா, கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா. ஒரே டிப்ரெஷன். என்னாச்சுக்கா? வீட்டுல ஒரே கல்யாணம் பேச்சே எடுக்கிறாங்கப்பா. இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டத்துல இருந்தா கூட அதுக்குமே அவர் ஒரு அழகான ஒரு புத்தகங்கள்ல ஒரு வழியை அவர் எழுதி இருக்கிறாருங்க எங்க தலைவர். அவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க, வெண்ணிலா ஒன்னே ஒண்ணு, சூரியனும் ஒன்னே ஒண்ணு, அதுல 2 3லாம் கிடையாது, ஒன்னே ஒண்ணு. அந்த இடத்துல அழுத்தம் வச்சு ஆச்சரியக்குறி வைக்கிறாரு. அந்த மாதிரி இந்த 3 சேர்த்து சொல்ற மாதிரிங்க, வெண்ணிலா ஒன்னே ஒண்ணு, சூரியனும் ஒன்னே ஒண்ணு, வாழ்க்கையும் ஒன்னே ஒண்ணு, வாழ்ந்து பாரமா. இப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்றது ஒண்ணுதாங்க, நீ அதுலதான் வாழ முடியும். புரியுதுங்க? அதைத்தான் ஒரு அழகா அந்த இடத்துல சூப்பரா வந்து மென்ஷன் பண்றாரு. தம்பி, எதையாவது பேசாதப்பா,